It's time to give it back to mama. ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு லோஜி விலாக். இன்னும் லோஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள். நான் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கேன்டா சொந்தங்களே, நான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கேன் திருவோணமலையில் இருக்கிற நிலாவளி பீச்சுக்கு தான் நான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கேன். வாங்க நாங்கள் போகிற வழியில் என்னென்ன விஷயங்களை பார்த்து கொண்டு போகிறோம்ன்றதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நிலாவளி பீச்சை போய் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே. திருவோணமலையை பொறுத்த வரைக்கும் சொல்ல போன சொந்தங்களே, திருவோணமலையை அவ்வளோ பெரிய வாகன நெரிசல் கொண்ட ஒரு பாதைகள் இல்லை. நார்மலாகவே ஒரு சாதாரணமான கிராமங்களில் இருக்கிற வாகன நெரிசல் தான் இந்த திருவோணமலை பாதையில் காணப்படுது. நான் உண்மையிலேயே சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, நான் கூகுள் மேப்பை நம்பி தான் நான் நிலாவளி பீச்சுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் சொன்னங்களே போகிற வழியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, கூகுள் மேப் பழைய மேப்பை தான் காட்டி கொண்டிருந்தது. அப்போ நான் ரோட் மாதிரி என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னால், வேறொரு பாதைக்குள்ளே நான் பைக்கை விட்டுட்டேன். அப்படியே போய் கொண்டிருந்தேன். நான் நினச்சேன் இதால் போகலாம்னு சொல்லி தான் நான் போய் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த வழியால் போனால் போகக்கூடிய மாதிரி கடைசி வரைக்கும் தோணை இல்லை. அப்படியே ஒரு ஐயா அவரால் அவர்கிட்ட தான் நான் கேட்டுக்கொண்டேன், இந்த பாதையால் போகலாமா இல்லை மற்ற பாதையால் தான் போகணுமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் சரியான ரூட் ஒன்றை சொல்லி தந்தார். அப்படியே நான் அங்கேருந்து வெளியில் மெயின் ரோட்டுக்கு மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நான் முதல் வந்த பாதைக்கு முன்னுக்கு வர வேணும், வந்து தான் திரும்ப வேணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் சொந்தங்களே மெயின் ரோட்லேருந்து நிலாவளி பீச்சுக்கு போகிறக்கான இந்த பாதை. இது ஃபுல்லாகவே கொங்கிரீட்டால் அமைக்கப்பட்ட பாதை தான். ஒரு கோழி ஒன்று நல்ல காலம் தப்பிட்டது. அப்படியே நான் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய வாகனங்கள் உள்ளுக்கு இருந்து வெளியில் வருது, வெளியிலேருந்து உள்ளுக்கு பார்க்குறக்காக போய் கொண்டிருக்கணும். உண்மையிலே என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா, இது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் டைம்னு சொல்கிறதால இவ்வளோ மக்களை இவ்வளோ வாகனத்தை நாங்கள் இந்த பாதையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது திருவோணமலையில் வந்தால் மக்கள் வந்தால் எப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நிலாவளி பீச்சுக்கு வந்து தான் போவாங்க. அப்படியே நான் வாகனத்தை இந்த பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு தான் போக வேணும். அப்போ தான் பைக் சேஃபாக இருக்குது. யார் வந்தாலும் பார்க்கிங்கில் கண்டிப்பாக வாகனத்தை போட்டுட்டு போங்க. அப்போ தான் வாகனம் சேஃபாக எல்லா இடத்துலையும் நிற்கும். அப்படியே நான் இந்த பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் நிலாவளி பீச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்படியே போய் கொண்டிருக்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால வாகன பார்க்கிங் இருக்குது. இதில் நிற்கிறாக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கை காட்டி கொண்டு நிற்கணும் பாருங்கள். இது என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கேருந்து வர வாகனங்கள் நிறைய பார்க்கிங் இருக்கிறபடியாக அந்த பார்க்கிங் தங்கட பார்க்கிங் வாங்கன்னு சொல்லி அவையில் இங்கேருந்து கையை காட்டி கொண்டு நிற்கணும் அந்த ஆட்கள்.
அப்படியே நாங்கள் அதெல்லாத்தையும் தாண்டி போய் கொண்டிருக்கேக்கில் பார்த்தீங்கன்னா சொந்தங்களே 2 பக்கங்களும் பல விதமான பொருட்களை போட்டு வியாபாரம் செஞ்சு கொண்டு நிறைய கடைகள் இருக்குது. அதில் பார்த்துக்கொண்டு வாங்க. நாங்கள் அப்படியே எங்களுக்கு லைட்டாக இங்கேருந்து பார்க்கும்போதே நிலாவளி பீச் வந்து தெரியுது. வாங்க நாங்கள் இதை போய் கிட்ட பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓ மை காட், அன்எக்ஸ்பெக்டட் வந்து அவ்வளவு மக்கள் இந்த நிலாவளி பீச்சில் இன்றைக்கு நிற்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது மக்களே, அவ்வளோ அழகாயும் இருக்குது. பாருங்கள், இந்த பீச் வந்து ஒரு அழகான பீச் தான், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆவுன்ற மாதிரி இருக்குது நிலாவளி பீச். என்னென்னா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சனக்கூட்டம் இருக்குமென்னு சொல்லி. இங்கே பாருங்க எவ்வளவு சனம் உண்டு. அலையும் இன்றைக்கு வேறு லெவல் அலையாக இருக்கா, செம்ம அலையாக இருக்குது. அதோட மக்கள் கூட்டம் எல்லா இடத்துலையும் வந்து வந்துருக்காங்க, ஃபுல் பண்ண எடுத்துட்டுருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது நிலாவளி பீச் இன்றைக்கு. இந்தியாவில் ஒரு டீம் வந்து பாட்டெல்லாம் போட்டு செம்ம ஃபண்டில் நிற்கிறாங்க. போன கொண்டு போனால் சில வேளையில் குழம்பையும் போட்டுருவாங்க. எல்லாரும் எடுக்கலாம். லோஜி விலோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சொல்லுங்க, நேமா சொல்லுங்க, பேரை சொல்லுங்க, சேனல்ல பேரை சொல்லுங்க, சேனல்ல பேரை சொல்லுங்க. லோஜி விலாக், லோஜி விலாக், லோஜி விலாக், லோஜி விலாக். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லோஜி ஷேர் பண்ணுங்க ப்ரோ. மாட்டு மணியை திங்க தட்டி விடுங்க. தனியாக தான் வந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் வந்தால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய ஃபிட்டான செட் ஒன்றை கண்டுபிடிச்சி அவனோட ஃபுல் ஃபன் ஒன்று எடுக்கிறதா போயிட்டுது. அவையெல்லாம் இந்த ஆக்கள், இந்த இதெல்லாம் ஆக்கள் வேறு லெவல் ஃபன்னோடு வந்துச்சுன்னா வேறு லெவல் சப்போர்ட் ஒன்று தெரியணும். நம்பிக்கை சொல்லிவிடு. லோஜி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லோஜி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரைட். ஓகே, மணியை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க, ரைட். ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, பாய் ஆட்டுங்க, ஓகே ஓகே. அப்படியே நான் அந்த செட்டோட கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு நான் தனியாக வந்ததுனால எனக்கு உண்மையிலேயே அந்த ஃபீல் ஒன்று அவங்க தெரியல. நல்ல ஒரு ஃபன் ஒன்று வந்துருந்தாங்க. ஓகே, அப்படியே அதெல்லாத்தையும் கடந்து வாங்க நாங்கள் இந்த நிலாவளி பீச்சில் என்னென்ன வித்தியாசமாக இருக்க போகுது, அங்கே என்ன மாதிரி ஃபன் பண்ணி கொண்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்றது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் சொந்தங்களே. வாங்க அப்படியே
இதில் பார்த்தீங்கன்னா சொந்தங்களே இங்கே இருந்து தான் வந்து நாங்கள் புறாமலைக்கு போகிறக்கான இடம். இதில் இருந்து தான் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிக்கொண்டு அப்படியே புறாமலைக்கு போவாங்க. ஆனால் நான் அன்றைக்கு போன டைம் என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஈவினிங் டைம் பண்ணுறபடியாக அந்த சர்வீஸ் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிட்டுது. அதால் என்னால் போக முடியாமல் போயிட்டுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அந்த இதை தருவேன். ජොලියට අයි මේ ඇතුළ දානවා හරි හරි මේ ලොකු මාළු තියෙනවද මේ අල්ලනවද இதில் நிற்கிற தம்பியாக்கள் வந்து சும்மா ஃபன்னுக்கு ஜாலியாக தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சொந்தங்களே, நிலாவளி பீச்சில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லோஜி விலாக்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.